என் சேனலில் எந்த வீடியோ மிஸ் பண்ணாமல் பார்க்கணுன்னா இந்த வீடியோ கீழே இருக்க சப்ஸ்கிரைப் ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. அதே மாதிரி அது பக்கத்தில் இருக்க அந்த குட்டி பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நான் எப்போல்லாம் வீடியோஸ் அப்லோட் பண்ணுறோம் அப்போல்லாம் உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஸோ என் சேனலில் எந்த வீடியோவும் நீங்கள் மிஸ் பண்ண மாட்டீங்க. ஹாய் everyone, வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் ரொம்ப சிம்பிளாக ரொம்ப ஈஸியாக பண்ணக்கூடிய ஒரு சுடிதார் நெக்லைன் தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ என்னோடய ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்தீங்கன்னா இந்த மெட்டீரியல் நான் உங்களுக்கு காட்டியிருந்தேன். ஸோ அதில் என்ன நெக்லைன் போட்டிருந்தீங்க எங்களுக்கு காட்டுங்க சொல்லிட்டு நிறைய பேர் மெசேஜ் பண்ணியிருந்தீங்க. ஸோ ரொம்ப சிம்பிளான நெக்லைன் தான் இது. ரொம்ப நான் ஓவர் டூ பண்ணல. பிகாஸ் இதில் நிறைய பேட்டர்ன் ஒர்க் இருக்குது. ஸோ ரொம்ப ஓவர் டூ பண்ணோன்னா அந்த டிசைன் அவ்வளோ எம்போஸ்டாகவும் தெரியாது, அழகாகவும் இருக்காது. ஸோ ஃபர்ஸ்ட் லைனிங் கட் பண்ணிக்கிங்க. நீங்கள் சுடிதாரில் லைனிங்கோடு வந்ததுன்னா லைனிங்கை ப்ரீ வாஷ் ஒரு வாட்டி முன்னாடியே நீங்கள் வாஷ் பண்ணி காய வச்சு அயன் பண்ணி எடுத்து அந்த லைனிங்கை சிங்கிள் ஃபோல்ட், அதாவது எப்படி ஃபோல்ட் பண்ணுமோ ஃபோல்ட் பண்ணி அதில் ஃபஸ்ட்டு மார்க் பண்ண பிறகு அந்த லைனிங் எடுத்து நீங்கள் மெயின் ஃபேப்ரிக்கில் வச்சு தான் கட் பண்ணணும். ஸோ இதுதான் ஸ்டெப். இந்த மாதிரி தான் பண்ணணும் நீங்கள். ஸோ ஒரு வேளை வாஷ் பண்ணாமல் போட்டால் என்ன ஆகுனா ஒரு 2-3 வாட்டி நீங்கள் அதை வாஷ் பண்ண பிறகு தைச்சி வாஷ் பண்ண பிறகு லைனிங் பார்த்தீங்கன்னா இழுத்துரும். உங்களுக்கு டெஃபினட்டாக ஃபிட்டிங்கில் பயங்கரமான இஷ்யூஸ் வரும். ஸோ எப்போவுமே லைனிங் ஃபேப்ரிக்னால் லைனிங்கை நல்லா வாஷ் பண்ணி அயன் பண்ண பிறகு நீங்கள் அதை கட் பண்ணலாம். ஸோ இப்போ நெக்லைன் அகலம் பாருங்கள். அகலம் 3.5 வைக்கிறேன் நெக்லைன் அகலம். அதை நான் இன்டர்ஃபேஸிங் கேன்வஸில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறேன். ஸோ இன்டர்ஃபேஸிங் கேன்வஸ் ஒரு சிங்கிள் ஃபோல்ட் பண்ணி இப்போ நெக்லைன் அகலம் நம்ம 3.5 இன்ச் வச்சுருந்தோம். ஸோ அதே 3.5 இன்ச்சை என்னோடய இன்டர்ஃபேஸிங் கேன்வஸ் நான் கொடுக்க போகிறேன். ஸோ எவ்வளோ தூரம் உங்களுக்கு கேன்வஸ் தேவையோ அது வரைக்கும் கட் பண்ணி எடுத்துகிட்டு இப்போது துணியோட ஃபோல்டட் எட்ஜில் தான் நம்ம 3.5 இன்ச் எடுத்தோம். ஸோ அதனால் அதே மாதிரி இன்டர்ஃபேஸிங் கேன்வஸை ஃபோல்ட் பண்ணி ஸோ உங்களுக்கு வச்சு காட்டுறேன் பார்த்தீங்களா கரெக்டாக. இப்போது இதுதான் நெக்லைனோட அகலம். அதை மார்க் பண்ணிவிடுங்க. உங்களுக்கு எவ்வளோ நெக்லைன் டெப்த் வேணுமோ அதையும் சேர்த்து மார்க் பண்ணிவிடுங்க. ஓகே. ஸோ இப்போ நான் சொன்ன மாதிரி ரொம்ப சிம்பிள் நெக்லைன் தான், ஒரு யூ நெக்லைனு. இந்த யூ நெக்லைன்லேருந்து ஒரு ஜாக்கெட் ஸ்டைல் மாதிரி நான் கொடுக்க போகிறேன். இட்ஸ் ஜஸ்ட் அன் இல்யூஷன் ஆஃப் வேரிங் அ ஜாக்கெட் கிடையாது. ஸோ இப்போது இந்த மாதிரி யூவை மார்க் பண்ணிவிட்டு இது வெளியே இருக்க இன்டர்ஃபேஸிங் கேன்வஸை மட்டும் கட் பண்ணி எடுக்கிறேன். நான் உள்ளே கட் பண்ணல. பிகாஸ் ஐ வாண்ட் அ பர்ஃபெக்ட் நெக்லைன். ஸோ பர்ஃபெக்டாக வேணும்னா இந்த மெத்தட் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஸோ ட்ரேசிங் வீலை வச்சு இப்போ இதை சுற்றி நான் வரைகிறேன். சப்போஸ் உங்களுக்கு ட்ரேசிங் வீல் வேணும்னா நீங்கள் அமேசானில் ட்ரை பண்ணலாம். கீழே வேணால் உங்களுக்கு நான் லிங்க் தேடி போடுறேன். ஸோ சரி, நிறைய பேர் கேட்குறாங்க இந்த மாதிரி வேணும்னு. பட் உங்கள் வீட்டில் இந்த டூல்ஸ் இல்லைன்னா டெஃபினட்டாக நீங்கள் அமேசானில் ட்ரை பண்ணலாம். ஸோ இப்போ மெயின் ஃபேப்ரிக் எடுத்துக்கோங்க. மெயின் ஃபேப்ரிக்கோட சென்டர் பாயிண்ட்டை மார்க் பண்ணுங்கள். மார்க் பண்ண பிறகு இப்போ லைனிங்கை அதுக்கு அடியில் வச்சுருங்க. வச்சு சுற்றி ஒரு தையல் போட்டாலும் ஓகே, இல்லைனா உங்கள்கிட்ட பின்ஸ் இருந்ததுன்னா சுற்றி நீங்கள் பின் பண்ணலாம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இன்டர்ஃபேஸிங் கேன்வஸ் ரெடி பண்ண போகிறோம். இன்டர்ஃபேஸிங் கேன்வஸை ஒரு லைனிங் துணிக்கு அடியில் வச்சு இதுக்கு நேராக ஒரு ஸ்ட்ரெயிட் தையல் போட்டிருக்கேன். ஸோ ஸ்ட்ரெயிட் தையல் போட்ட பிறகு இதை சுற்றி ஒரு 1/2 இன்ச் விட்டு நம்ம கட் பண்ணிக்கலாம். இது ஜஸ்ட் ஃபோல்ட் பண்ணி தைக்கிறதுக்காக. இப்போ பார்த்தீங்கன்னா சுற்றி நாச்சஸ் கட் பண்ணுறேன். ஸோ இந்த நாச்சஸ் எதுக்கு கட் பண்ணுறோன்னா அப்போ தான் உங்களுக்கு நெக்லைனில் அழகாக அது டேர்ன் ஆகும். ஸோ இந்த மாதிரி நாச்சஸ் கட் பண்ணி இதை சிங்கிள் ஃபோல்ட் பண்ணி நீங்கள் மடித்து தைச்சிடலாம். ஸோ சப்போஸ் நீங்கள் இதெல்லாம் தைக்க தெரியும்னா இட்ஸ் சிம்பிள். நீங்கள் நார்மலாக இப்படி யூ நெக்லைன் கட் பண்ணி தைப்பீங்களோ சேம் லைக் தட். ஒருவேளை பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா டெஃபினட்டாக இந்த மெத்தடில் ட்ரை பண்ணுங்கள். தப்பு வராது. பர்ஃபெக்டான நெக்லைன் உங்களுக்கு கிடைக்கும். ஓகே. ஸோ இப்போது இந்த மாதிரி இதை தைச்சு ஃபினிஷ் பண்ணிவிடுங்க. இப்போது இன்டர்ஃபேஸிங் கேன்வஸோட சென்டர் பாயிண்ட்டும் நம்மளோட சுடிதார் சென்டர் பாயிண்ட்டும் ஒன்றா வர மாதிரி வச்சு இதுக்கு மேலே ஃபர்ஸ்ட் ஒரு தையல் போட்டுடலாம். தையல் போட்ட பிறகு அந்த யூ நெக்லைனை சுற்றி நம்ம தைக்க போகிறோம். ஸோ அடுத்த ஒரு வீடியோ பார்த்திங்கன்னா ரொம்ப சர்ப்ரைசிங் வீடியோ. ஸோ மறக்காமல் அதை பார்க்கணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பிகாஸ் ஒரு சின்ன குட்டி சர்ப்ரைஸ் இருக்குது. ஸோ கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா மிஸ் பண்ணக்கூடாது இல்லையா, அதுக்காக தான். ஸோ இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் யூவை தைச்சி முடித்த பிறகு ஒரு 1/4 இன்ச் விட்டு இதை கட் பண்ணி எடுத்துருங்க. கட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நாச்சஸ் கட் பண்ணுங்கள். ஸோ எங்கெல்லாம் உங்களுக்கு டேர்ன்ஸ் இருக்கும் அங்கெல்லாம் நாச்சஸ் கட் பண்ணிவிட்டு இந்த இன்டர்ஃபேஸிங் கேன்வஸில் துணியோட ராங் சைடு டேர்ன் பண்ணிவிடுங்க. டேர்ன் பண்ணி இப்போது இதுக்கு மேலே ஒரு தையல் போட்டு இப்போ இந்த யூ நெக்லைனை நான் ஃபார்ம் பண்ணுறேன்.
ஸோ இந்த மாதிரி வந்து ரொம்ப எலகண்ட்டாக ரொம்ப அழகாக இருக்க டிசைன், அதாவது இப்போது இது ஒரு ரா சில்கில் ரொம்ப அழகாக அந்த லீஃப் பேட்டர்ன் இருக்குது, பார்க்கவே அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது ஆக்சுவலாக இந்த டாப்பு. ஸோ அதில் நீங்கள் ஓவர் டூ பண்ணாமல் இந்த மாதிரி சிம்பிள் டிசைன்ஸ் கொடுக்கும்போது இன்னும் அது அழகாக இருக்கும், அந்த பேட்டர்னை அந்த லுக்கை வந்து கெடுக்காமல் இருக்கும். ஸோ இப்போ சென்டரில் ட்ரா பண்ணிடுறேன். சென்டர் லைன் ட்ரா பண்ணிவிட்டு இப்போ மேலேருந்து இந்த ஷேப், ஸோ இந்த ஷேப்பை வந்து எப்படி டிஃபைன் பண்ணுறது தெரில, பட் இதை பாருங்கள் எப்படி நான் வரைஞ்சிருக்கேன்னு. ஸோ மேலேருந்து இதை வந்து ஒரு half the way லைக் 15 inches 13 to 14 inches இருக்கலாம், அவ்வளோ தூரம் வர மாதிரி வந்துட்டு இந்த சென்டர் லைனை டச் பண்ணாமல் இது அப்படியே டேர்ன் ஆகி கீழே வரைக்கும் போயிடும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 13, 14, 15 இந்த 3 இன்ச்சுக்குள்ளே நீங்கள் ஏதாவது ஒரு இன்ச் இது வைக்கலாம். ஸோ கொஞ்சம் இதை டார்க்கன் பண்ணிவிட்டு இதை சிங்கிள் ஃபோல்ட் பண்ணுங்கள். ஃபோல்ட் பண்ணி நெக்லைனு ஆர்ம் ஹோல் எல்லாம் ஈவனாக இருக்க மாதிரி பார்த்து இப்போ நம்ம இது மேலே ட்ராப் பண்ண போகிறோம். ஸோ இப்போ இது என்ன நடக்குதுன்னா, இந்த சைடில் இருக்க சாக் பீஸ் பிரிண்ட் வந்து நமக்கு இன்னொரு சைடும் வந்துடும். ஸோ வந்து எந்த ஒரு கிளம்ஸினஸும் இருக்காது ஒர்க்கில், 2 சைடும் பார்க்க ஈவனாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி பேட்டர்னில் நீங்கள் ரொம்ப 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 கவனமாக பார்க்க வேண்டியது, ரைட் ஹேண்ட் சைட் லெஃப்ட் ஹேண்ட் சைட் பேட்டர்ன் ரெண்டுமே ஈக்குவலாக இருக்குது நான். ஸோ இப்போ இந்த லேஸை நான் கொடுக்க போகிறேன். இது ஸ்ட்ரெயிட் லேஸ், இதை எப்படி வந்து கர்வாக மாற்றுறதுன்னு நான் காட்டுறேன். ஸோ இப்போது ஃபஸ்ட்டு உங்களுக்கு வந்து தைச்சு காட்டுறேன். ஸோ அடுத்தது வரப்போகிறதுல நான் இதை எப்படி கர்வ் பண்ணுறதுன்னு நான் காட்டுறேன். ஸோ எவ்வளோ பெரிய லேஸாக இருந்தாலும் சரி, ஐ டீச் யூ த டெக்னிக். இந்த டெக்னிக் கற்றுக்கிட்டிங்கன்னா எவ்வளோ பெரிய லேஸாக இருந்தாலும் அதை ஈஸியாக டர்ன் பண்ணிடலாம். ஸோ இப்போது இதை கொஞ்சம் கொஞ்சமாக இதில் தைச்சிடலாம். ஸோ எங்கெல்லாம் டர்ன் வருதோ அந்த இடத்துல ஒரு சின்ன டர்ன் கொடுத்து நீடில் ட்ராப் பண்ணி ஃபூட்டை லிஃப்ட் பண்ணி நீங்கள் டர்ன் பண்ணணும். ஸோ ஒரு சிங்கிள் தையல் போட்ட பிறகு அதுக்கு பக்கத்துலேயே இன்னொரு தையல் போட்டோன்னா நமக்கு வந்து இது லேஸ் வந்து ஃபினிஷ் ஆகிடும். ஸோ ஒன்ஸ் வந்து இந்த பேட்டர்ன் தைச்சு முடித்த பிறகு நான் ஷோல்டர் ஆர்ம் ஹோல் எல்லாமே ஆஸ் யூஷுவல் நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். ஸோ மேலே ஒரு 4 இன்ச் வரைக்கும் விட்டுட்டு நம்மளோட பாயிண்டிங் ஃபிங்கர் இருக்கு இல்லையா, அது ஃபுட்டு பின்னாடி வச்சு நல்லா இந்த ரைட் ஹேண்ட் சைடில் லேஸை இழுத்து பிடிச்சி கொஞ்சம் கொஞ்சமாக லேஸை விடுங்க. ஸோ நீங்கள் அப்படி லேஸை விடும்போது பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு கேதரிங் எஃபெக்ட் வரும், சுருங்கின மாதிரி இருக்கும் லேஸு. ஸோ அந்த சுருக்கம் என்ன பண்ணுன்னா, நீங்கள் எந்த ஷேப்பில் வைக்கிறீங்களோ அந்த ஷேப்பில் டெஃபினட்டாக அது டேர்ன் ஆகும், மிஸ்ஸே ஆகாது. இது வந்து எவ்வளோ பெரிய இன்ச் லேஸாக இருந்தாலும் இதை நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ நீங்கள் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, லேஸை வந்து குட்டி குட்டியாக மடித்து டேர்ன் பண்ணுவாங்க, ஒரு ப்ளீட் மாதிரி இருக்கும். பட் ஐ டோன்ட் ஃபீல் தட், அதாவது அது வந்து ரொம்ப நல்லா இருக்கும்னு எனக்கு தெரியலை. ஏதோ ஒரு கிளம்ஸினஸ் இருக்க மாதிரியே இருக்கும், ஒரு நல்ல ஒரு ஃபினிஷ் இருக்காது. பட் இந்த மெத்தடில் உங்களுக்கு அது ரொம்ப நீட்டாகவும் அழகாகவும் இருக்கும். ஸோ இந்த லேஸும் அந்த லேஸும் ஒட்டாத மாதிரி பார்த்துக்குங்க. நடுவில் வந்து நம்ம மார்க் பண்ணிருக்கோம், அதை கேப்பாக வச்சு இது தனியாக அது தனியாக இருக்க மாதிரி இருக்கணும். ஸோ டெஃபினட்டாக எல்லாருமே ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸி டு மேக். ஒரு நல்ல ஒரு கான்ட்ராஸ்டிங் கலர் லேஸ் வச்சு இது பண்ணும்போது அந்த நெக்லைன் ரொம்ப அழகாகவே இருக்கும். எண்டு வரைக்கும் பாருங்கள், இது போட்டிருக்க ஒரு பிக்சர் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். டெஃபினட்டாக எல்லாருமே ட்ரை பண்ணுங்கள். வெரி சிம்பிள் அண்ட் வெரி வெரி ஈஸி டு மேக். ஸோ அடுத்த வாட்டி வேற ஒரு நெக்லைனோட உங்களை மீட் பண்ணுறேன். Till then take care. Bye bye. That's me. Okay then. Bye.